தமிழ் சினிமாவில் டைரக்டரா இருக்கவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோட கதையை திருடி படம் எடுத்துட்டு அந்த கதையை என்னட்டுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கடைசி அந்த அசிஸ்டன்ட் ஜெயிச்ச 2 பேரை பத்தி பார்க்க போறேன். என்னன்னா, தன்னோட கதையை குரு திருடி எடுத்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி ஆனா ஜெயிக்க முடியாம பரவாயில்ல நான் ஒரு படம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சவங்களை பத்தி தான் பார்க்க போறோம்ல. 2 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்எம் டைரக்டர் கோபி நாயனார். ஸோ இவரோட கதை தாங்க கத்தி படம். அந்த டயத்தில் பயங்கரமாக அவரும் கேஸ்லாம் கொடுத்தாங்க. முருகதாஸ் இல்லை இது ஏன் கதைன்னு சொல்லி, ஆனால் கோர்ட் வரையுமே போணுச்சு. ஸோ அந்த டைரக்டர் அறம் எடுத்து ஜெயிச்ச பிறகு அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, என்கிட்ட நிறைய கதை இருக்குது, ஒரு கதையை வச்சுட்டு நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையில மாசான டைலாக்கு. ஸோ ரெண்டாவதா யாருன்னா KM நந்தகுமார். இவரோட கதை தான் ரமணா படம். ஸோ அந்த விஷயம் அந்த டயத்தில் பயங்கரமாக பீக்கா போய் அப்போ கேப்டன் விஜயகாந்த் சார் தான் சங்க தலைவராக இருக்கும்போது கூப்பிட்டு கேட்கும்போது கதைப்படி பார்த்தா அது முருகதாஸ் கதையே இல்லை, இவரோட கதைன்னு தெரிஞ்சோன்னே சரிப்பா நீ கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, உனக்கு நான் அடுத்த படம் தரேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா வாபஸ் வாங்க சொன்னார். சரின்னு வாபஸ் வாங்கிட்டு அடுத்த படமே கேப்டன் வச்சு தென்னவன் சொல்லி ஒரு படம் எடுத்துட்டாருங்க.